நாம் இப்போது ஒரு புது லெவலை க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபைல், நியூ லெவல் கொடுங்க. இதில் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிஃபால்ட், விஆரோட பேசிக்ஸ் அண்ட் எம்டி லெவல். இந்த டிஃபால்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்கை டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு ஃப்ளோரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்டி லெவல் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது, இது எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டிஃபால்ட் லெவலை பார்ப்போம். இந்த டிஃபால்ட் லெவலில் இப்போ நமக்கு 4 ஆக்டர்ஸ் இருக்குது. நம்ம லெவலில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஆக்டர்ஸ் தான், அதோட டைப் மட்டும்தான் நமக்கு மாறும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் ஆக்டர், இது வால்யூம் ஆக்டர், இது பிளேயர் ஸ்டார்ட், இது ஒரு ஸ்டேட்டிக்னஸ் ஆக்டர். நமக்கு இங்கே எதுவுமே வேணாம், பிளேயர் ஸ்டார்ட்டையும் டெலீட் பண்ணுறேன். அண்ட் டிஃபால்ட்டாக நமக்கு இந்த க்ளவுட்ஸும் ஸ்கைலைட்டு மட்டும் நமக்கு இருக்கட்டும். ஸோ இது கம்ப்ளீட்டாக எம்டி சீன். நம்ம இந்த பேசிக் ஷேப்பில் இருக்கிற க்யூபை நீங்கள் எடுத்து வைக்கிறேன். இது மூலமாக நான் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நம்ம ஒரு ஃப்ளோரை க்ரியேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு 3D ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் நம்ம 3 டைப் ஆஃப் ஆப்ரேட் பண்ண போகிறோம், அதை நகர்த்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ஆக்சிஸ், ஏன்னா எப்போவுமே ரெட்டு தான் எக்ஸ், க்ரீனா ஒய் அண்ட் ஜீனா ப்ளூ கலர் தான் இருக்கும். அதை இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அவங்களே இண்டிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஆக்சிஸில் நகர்த்தணுமோ அதை நீங்கள் நகர்த்தலாம், ஏன்னா டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே மூவ் டூல் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட் ஸ்னாப் எனபிளில் இருக்குது, அது 10 பாயிண்ட்டுக்கு ஸ்னாப் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஜெர்க்கோடு தான் நகரும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்ஸோடு தான் இது நகரும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மூத்தாக நகரும். ஃபர்ஸ்ட் நம்ம மூவ் டூல் பற்றி பார்த்தோம், நீங்கள் எங்கே வேணுமோ இதை நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம். ரெண்டாவது ரொட்டேட், இது பார்த்திங்கன்னா உங்களோட ரொட்டேட் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆக்சிஸில் கரெக்டாக இது வந்து ஸ்னாப் ஆகிட்டுருக்கு. காரணம் இந்த ரொட்டேஷன் ஸ்னாப் எனபிள் ஆகிருக்கு, ஒவ்வொரு 10 டிகிரிக்கும் ஸ்னாப் ஆகுது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் 5 டிகிரிஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு 5 டிகிரிக்கும் இது ஸ்னாப் ஆகிட்ருக்கும். இதை 45 டிகிரி கொடுத்துட்டிங்கன்னா 45 டிகிரிஸாக நீங்கள் ஸ்னாப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்கேல் டூல். ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். ரொட்டேஷன் டூல் மூலமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், மூவ் டூல் மூலமாக நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் மூலமாக தான் நம்ம இந்த லெவலை டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இப்போது இது ஒரு க்யூப், இது ஒரு ஸ்டாட்டிக் மெஷ் ஆக்டர். இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே லொக்கேஷன், அதாவது நம்மளோட ட்ரான்ஸ்லேட் வேல்யூஸ் இங்கே இருக்குது. ரெண்டாவது இதோட ரொட்டேஷன். ஸோ நீங்கள் இங்கே ஆப்ரேட் பண்ணுறதும் ஒன்று தான், டீட்டெயில் வியூவில் இங்கே ஆப்ரேட் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ நான் எல்லாமே சென்டரில் இருக்கணுன்றதுக்காக எல்லாமே 0 சென்டிமீட்டர்ஸ் கொடுக்க போகிறேன். டேப் 0 அண்ட் ரொட்டேஷனும் 0. இப்போ இது கரெக்டாக நம்ம கிரிட்டுக்கு சென்டரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி அப்படின்றதுல இது ஸ்டேட்டிக்னு இருக்குது, செகண்ட் ஸ்டேஷ்னரி, தேர்டு மூவபிள். இதுக்கு 3க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிக்ன்றது இந்த லெவலில் இந்த ஆப்ஜெக்ட் நகர போகிறதே இல்லை, இதுக்கு எந்த விதமான அனிமேஷன்ஸும் இல்லை, மோஷன்ஸும் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டேட்டிக்காகவே விட்டுருங்க. ஏன்னா இப்போது நான் ஒரு இங்கே ஸ்பியரை க்ரியேட் பண்ணுறேன்.
கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த லைட் டைரெக்ஷனோட ஷேடோ நம்ம கீழே இருக்கிற இந்த பாக்ஸ் மேலே விழுகுது. படுற இந்த பாக்ஸோட ஷேடோ ஒரு டெக்ஸ்டராக ஒரு டேட்டாவாக இது மேலே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டேட்டிக் மெஷ்னால் ரொம்ப கம்மியான டேட்டா தான் ஸ்டோர் ஆகும். அதனால் கேமோட சைஸ் பெருசாகாது. இதை ஸ்டேஷ்னரி கொடுத்தீங்கன்னா தேவையான இடத்துல மட்டும் மூவ் ஆகும், மற்ற இடங்களில் மூவ் ஆகாது அப்படின்றதுக்கு அர்த்தம். மூவபிள்னால் கம்ப்ளீட்லி மூவபிள். எவ்ரி டைம் நீங்கள் நகர்த்தும் போதும் இந்த ஷேடோ வந்து அலைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நாம் க்ரியேட் பண்ண இந்த ஸ்பியரோட ஷேடோ ஒரு ஷேடோ மேப்பாக அப்ளை ஆயிடுச்சு. நம்ம மூவபிள் கொடுத்துட்டு இது ஒரு எரர் தான். ஏன்னா இந்த சீனோட ஆப்ஜெக்ட் நகர்ந்துருக்கு, லைட் டைரெக்ஷன் மாறி இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி அன்ரியல் என்ஜின் ஷேடோவை ஒரு மேப்பாக க்ரியேட் பண்ணி அதை இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்டராக அப்ளை பண்ணிக்குது. அதனால் நீங்கள் எவ்ரி சேஞ்சஸ் நடக்கும்போதும் நீங்கள் லைட்டை பில்ட் பண்ணணும். இப்போது இந்த ஃபால்ட் சரியாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்டிக் மெஷ் அண்ட் இதோடது மெட்டீரியல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ். நாம் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அது எப்போவுமே இந்த மாதிரி க்ரே கலராக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இது ஒரு கல் மாதிரி இருக்கணுமா, இல்லை கிளாஸ் மாதிரி இருக்கணுமா, இல்லை வாட்டர் மாதிரி இருக்கணுமான்றது மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்ஸ்டரிங்கோட ஒர்க். ஸோ இங்கே வந்தீங்கன்னா டிஃபால்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கபிள் ஸ்டோன்ற மெட்டீரியலை நான் இதுக்கு அசைன் பண்ணேன்னா இந்த பால் பாருங்கள் ஸ்டோன் பாலாக மாறிடுச்சு. இதே நான் இந்த கியூபை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணேன்னா இந்த கியூபும் அதே மாதிரி மாறிடும். ஸோ இது நம்மளோட பேசிக் ஸ்கேல் மூவ் ரொட்டேட் ஆப்ரேஷன் பற்றி இதில் பார்த்தோம். மெட்டீரியல்ஸை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக வர கிளாஸஸில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறதுன்றத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு கஸ்டம் சேஃபை நமக்கு வேணுங்கிற சேஃபை எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அன்ரியல் என்ஜினால் இந்த மாதிரி பேசிக் சேஃப்ஸை மட்டும் தான் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். மற்றபடி காம்ப்ளிகேட்டட் சேஃப்ஸ் எல்லாம் நம்ம அன்ரியல் என்ஜினால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு 3D அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்படும். இந்த இடத்த நமக்கு ஃபில் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் மாயா தெரிஞ்சால் மாயா யூஸ் பண்ணலாம், 3ds Max தெரிஞ்சால் 3ds Max யூஸ் பண்ணலாம், இல்லை இன்னும் நிறையா 3D அப்ளிகேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது பிளெண்டர். ஏன்னா இது ரொம்ப சின்ன அப்ளிகேஷன், இதுவும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் blender.org போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு மெயின் பேஜ்லேயே இங்கே டவுன்லோட் பிளெண்டர் அப்படின்ற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டர் டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இதுக்கு எந்த கீ பாஸ்வேர்டு எதுவுமே உங்களுக்கு கேட்காது. இது ஃபுல்லாக நமக்கு ஃப்ரீ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளெண்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிளெண்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ பிளெண்டரை பற்றி பார்க்கலாம். எப்படி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இதை எப்படி நம்ம அன்ரியல் என்ஜினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்ஷன் மோடு உங்களுக்கு வந்து மாயா தெரிஞ்சால் நீங்கள் மாயாவோட யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கோங்க, 3ds Max தெரிஞ்சால் 3ds Max வச்சுக்கோங்க, இல்லை பிளெண்டரே டிஃபால்ட்டாக இருக்கிறதாலும் இருக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் பிளெண்டரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக 3Dனா என்ன, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றதை பற்றி கொஞ்சம் ஓரளவு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடலிங்.
மாடலிங்கிறது நாம் க்ரியேட் பண்ணுற டிபார்ட்மெண்ட். நாம் இந்த ரிமோட், இந்த பியர், இந்த லைட், லேம்ப் போஸ்ட், பின்னாடி இருக்கிற சிகரெட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் மாடலிங். ஸ்கல்ப்டிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண மாடலில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்கல்ப்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கல்ப்டிங் பற்றி நம்ம பின்னாடி கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். டெக்ஸ்சரிங்கிறது நம்ம மாடல் பண்ணதை கலர் பண்ணுறது, மெட்டீரியல் கொடுக்குற டிபார்ட்மெண்ட். உதாரணத்துக்கு இது லைட் மெட்டீரியல், இது கோல்டு மெட்டீரியல், இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், இது பேப்பர் மெட்டீரியல், இது சிக்கன் மெட்டீரியல். ஸோ சிக்கன் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், போன் பார்க்க வேறு மாதிரி இருக்கும், ஸோ லைட் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செப்பரேட் மெட்டீரியல்ஸ் அண்ட் கலர்ஸை அசைன் பண்ணுறது தான் டெக்ஸ்சரிங். ரிகிங் அப்படின்றத பார்த்திங்கன்னா நாம் க்ரியேட் பண்ணுற கேரக்டருக்கு போன்ஸ் செட் பண்ணி அந்த போன்ஸை அனிமேட் பண்ணுறது மூலமாக தான் நம்ம க்ரியேட் பண்ணுற கேரக்டர் நடக்கும், கை கால் அசைக்கும், பேசும், கண்ணை சிமிட்டும். இது எல்லாத்தையும் நாம் வந்து பட்டன்ஸ் கொடுத்து இதை வந்து ரிக் பண்ணுவோம். ஸோ ஒரு கர்வ் க்ரியேட் பண்ணி அந்த கர்வை வந்து நம்ம கண்ணோட கண்ட்ரோலாக வச்சுட்டு அந்த கர்வை நீங்கள் நகர்த்துனீங்கன்னா கண் திரும்பும், இல்லை கண் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வாய்க்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் செட் பண்ணி வாயை திறக்க வைக்கிறது, பேச வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் ரிக்ஸ் அண்ட் பட்டன் செட் பண்ணுறது ரிகிங். ஸோ நம்ம ரிக் பண்ணி கொடுத்த பட்டன்ஸ் மூலமாக தான் அந்த கேரக்டரை வந்து அனிமேஷனில் வந்து அனிமேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த கண்ணுக்கு நம்ம கண்ட்ரோல் செட் பண்ணி வச்சுட்டு கொடுத்துருவோன்னா அந்த கண்ட்ரோலை இந்த அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பக்கம் திரும்பணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து அனிமேட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது டைனாமிக்ஸ். டைனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயரு, ஸ்மோக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியருக்கு இங்கே இருக்கிற ஹேர் கூட இது வந்து ஒரு டைனாமிக் மெட்டீரியல் தான். ஏன்னா காற்றடிக்கும் போது இந்த பியரோட முடிகள்லாம் அசையும். ஸோ இப்போ இந்த கேரக்டருக்கு நீங்கள் ஒரு பேண்ட்டோ ஷர்ட்டோ இல்லை மேலே ஒரு டவலோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது டைனாமிக்காக கிளாத் மாதிரி ஸ்டிமுலேட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கிளாத்து, ஃபயர், ஸ்மோக், வாட்டர் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது டைனாமிக்ஸ். ரெண்டரிங்கிறது இமேஜாவோ வீடியோவாவோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த ரெண்டரிங்கில் தான் நம்ம கேமராஸு, லைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பொதுவாக எல்லா 3D அப்ளிகேஷனும் இந்த ஒர்க் தான் பண்ண போகுது. நம்ம இதை வந்து பிளெண்டர் மூலமாக இதை பார்ப்போம்.